ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பிமா. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் ஃபாத்திமா சர்ச்சில் வந்து எங்கள் பங்கில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு போகி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலப்போட்டி ஃபஸ்ட்டு நடத்துவாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா நான் பங்கு எடுத்திருந்தேன். போன வருஷம் வந்து மோனா மேரேஜ்னால வரல. இந்த வருஷம் திருப்பி கண்டினியூ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆளுக்கு வந்து இடத்த பிடிச்சின்னு கோடு போடுறேன் ரோடு போடுறேன்னு ஏதாவது பண்ணின்னு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் போட்டியில் வந்து ப்ரெஸ் ஃபைட் வாங்குவோம் இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ளே வரப்போகுது. அப்படியே ஒவ்வொருத்தரா கோலம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு புள்ளி வைக்கிறதுக்கே வந்து இவ்வளோ வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சர்ச்சில் வந்துட்டு செலிப்ரேஷன் அப்படின்றதுனால மங்களகரமாக சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். அந்தந்த ட்ரெடிஷனுக்கு அந்தந்த ஸ்டைலில் நம்ம மாறிக்கணும் ஃபர்ஸ்ட். கரெக்டா? ஓகே. அதனால இப்போ கோல போட்டி தமிழ் நீயே சொல்லிட்டு தயவுசெய்து வேணா விட்டுரு. நீ நானே வந்து பழைய பேபி மாடலா இருந்தேன். இந்த வாரம் எப்படி இருக்க அப்படின்றது அதான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. நம்மளோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி சரி போ அப்ரெண்டிஸ் வேலைய ஆரம்பி. புள்ளி வைக்கிறேங்க போல எனக்கு அனுப்பவே இல்லை. அதான் கேட்டேன், எனக்கு எங்க கோலன்னா அவங்க கையில தான் இருக்குது அப்படின்னாங்க. என்னப்பா தாமரை பூலாம் போட்டுருக்கீங்க? தாமரை பூ அது சொல்லக்கூடாதோ. காது கேட்டுறாது. காது கேட்டா மத்தவங்க போட்டுருவாங்க. என்ன போடுறான்னு தெரிஞ்சிருவாங்கல்ல. எங்க அது போட்டோ? சாதா புள்ளி தான்க்கா நீ வச்சுக்கிற. நைஸ் 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 நைஸ். 5 3 அவ்வளவுதான் வந்து இன்னும் போட்டா பெருசா இருக்கிற மாதிரி புள்ளி எத்தனை லைன் வருதுன்னு பாரு. எடுங்க பண்ணு அங்க பாரு. இரு அது பாரு. இது 3 லைன், இது 1 இது 1 அவ்வளவுதான். அதே மாதிரி தான் 3 லைன். ஆமா 3 லைன் இது 1. நீ காலையிலேயே ரெபேக்கா வீட்ல போட்டு இத பிராக்டீஸ் பண்ணிருக்கணும்க்கா. பாப்பா நீ விட்டு நீ பாப்பா நீ விடு. பாப்பா நீ அப்ரெண்டிஸ் வேலையை தான் பார்க்கணும். நாங்க ஒன்லி கலர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கலர் போல பிடிப்புல கலர் கலக்கிறது, இதெல்லாம் தான் நானும் ரெபேக்காவும் செய்யறது. ஓகேவா? வருஷம் ரெண்டு பிள்ளைக்கு இது ஏதோ புதுசா ஒரு அப்பர் சிட்டி வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. போன வருஷம் வந்துருப்பாங்க நினைக்கிறோம். எல்லாம் நம்ம ஃபிளாட்ஸ் தான் மேக்ஸிமம். இத நானே போடுவோம்ப்பா. இல்ல அக்கா, அங்கிருந்து பாக்கும்போது இப்படி தெரியணுமா? இப்படிதான் தெரியணுமா? ஓகே. என்ன தலைகீழா போட்டிருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் வருவாங்க. இன்னைக்கு நீ போடுற பானை எல்லாத்தையும் நம்ம 360 டிகிரில எடுக்கிறோங்க. எடுத்து தலைகீழ இருக்கிறத நேரா காட்டுறோம். போன வருஷம் நான் வரல. ஜெயிச்சிங்களா இல்லையா? போன வருஷம் மோனா கல்யாணம் ஆச்சே. ஆமா முந்தின வருஷம் நான் வந்தேன், அதனால ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம், நாங்க ஜெயிச்சோம். போன வருஷம் நான் வரல, அதனால இவங்க ஜெயிக்கல. இந்த வருஷம் நான் வந்துட்டேன், அதனால நாங்க ஜெயிச்சிருவோம். பானைய முட்டை மாதிரி போட்டு பெரிய புரட்சியே கொண்டாடுறீங்க. அங்கேருந்து மாங்குன்னு வந்து நீ என்னமோ சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிறப்பா. நாங்க பேர் கோடு போட்டு தரோம் ரோடு போட்டுங்கிறாங்க. நாங்க கோடு போடுவோம். நீங்க இன்னும் பெரிய கோலமா போட்டுருக்கணும். சின்ன கோடு போடுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து ரோடு போடுவோம். ஃபாதர் வராரு. அங்க பாருப்பா, அவங்க ஃபுல்லா கலர் அடிச்சு அது மேல புள்ளி வைக்கிறாங்க. அதோ அங்க பாரு. எடுக்கவே விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சுத்தி வந்துனுக்குறாங்க. இங்க பாரு, எல்லாத்தையும் தொங்க விட்டு திரியறாமா? பேக்ல வச்சட்டா? ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அங்க கோலம் தெரியணும். ஸோ இதுதான் நம்மளோட கோலம். தாமரை பூ மேல பொங்கல். என்னப்பா நீங்க அதுக்குள்ள கலருக்கு வந்துட்டீங்க? ஓகே. குட்டி இதழுக்கு பச்சை. கரும்பெல்லாம் இல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா கரும்பெல்லாம்? ஆமா கண்டிப்பா வேணும்ல, பொங்கல்னா கரும்பு. வந்தாச்சு பேபிமா, வரிஞ்சு கட்டின்னு வந்துருச்சு. வந்த அப்ரெண்டிஸ் வேலையை சரன்னு முடிக்க போகுது. பந்தியில சோறு சாப்பிடுற மாதிரி சப்பலாம் போட்டு உட்காந்துங்க. பழக்கம் இருக்கணும்ப்பா, முடியலப்பா, காலெல்லாம் நடுங்குது. உனக்கு தேவை கோலம் வரணும், அவ்வளவுதானே.
என்னப்பா பண்ணுகிற? அவுட்லைன் கொடுத்துன்னு இருக்கேன். அவுட்லைன் கொடுத்துன்னு இருக்கேன். குறுக்கில் உட்காந்துது. பாதரையே போய் அடிச்சது. அது பதில் கிடையாது, இதுதான் பதில். அந்த பச்சை குடிக்க நான் போடுறேன், நீ பர்பிள் போட்டா. அது என்ன கலர் தெரியல. இப்போ ஃபுல்லா ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கிறதுக்கு அழகா இருக்குது. அந்த அவுட்லைன் கொடுத்துன்னு இருக்கோம். ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ ஆதில இருந்தே அவுட்லைன் தான்ப்பா குடுக்குற. மெயின் லைனுக்கு நீ போவே இல்ல. விஷயமே ஆதில இருந்தே அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ தான் அந்த அம்மா அவுட்லைன் குடுக்குறாங்களாம். அதுதான் மெயினே. பா ரெட்டை கொம்பு வரணும் பொங்கலுக்கு. ஒத்த கொம்பு தான் போ. ரெட்டை கொம்பு போடு. நீ புதுசா போடு. நீ யாரு? நீ புதுசா கண்டுபிடி. இதுவே பாரு அங்க இடிக்கும். நான் அப்பவே சொன்னேனா பா இது பொங்கல் மாதிரியே தெரியலப்பா. பொங்கல்னு மலையாளத்துல எழுதுறியா நீ? ஏன் இங்க கொஞ்சம் தள்ளி தான் போய் எழுத வேண்டியது தானே? அழிச்சிட்டு திருப்பி எழுது. அழிப்பா யாலிசக்கா இங்க பாரு. யாலிசக்கா இங்க பாரு, பொங்கல் இல்ல அங்க போயிடுச்சு. அழிச்சிட்டு திருப்பி போடணும்ல. அப்ப இல்ல அங்க போட்டு கண்டினியூ பண்ணு. கருமோ அழி 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 அழிச்சிட்டு மறுபடி போடு. இது அதுக்கு மேல சின்னதா எடுத்துட்டு பாரு. அண்ணாள் அன்பியம் ஃபாதர் ஒரு இதுவா போய் பார்த்துட்டு விசிட் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா முடிச்சிட்டோம். கால்ல நடுங்குதா? ஏன்னா ரொம்ப நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இங்க கோலம் அப்பா நீ போடுவேன். கோல பொடியில கை வச்சதை விட மூக்குல கை வச்சது தான்ப்பா ஜாஸ்தி. பாரு நான் வேலை அதுதான் சொல்றேன். நான் வேலை செஞ்சிருக்கேன் பாரு. உன் மூக்குல கை வச்சது தான் நீ ஜாஸ்தி ஏறிக்கிட்டு. ஊருக்கு வந்தாவனே ஆரம்பிச்சுக்குதுப்பா. ஆமா, ஃபாரின்ல இருக்கும்போது ஆரம்பிக்கலான்ற. அங்க பொல்யூஷன் இல்ல, இங்க பொல்யூஷன். ஃபாதர் நம்ம போல சூப்பரா இருக்குது அப்படின்ட்டாரு. நல்லா இருக்கு. நானே தான் சொல்றேன்னு. மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லா இருக்கா? கலர்ஃபுல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு. இன்னும் பானை தான் கொஞ்சம் இதுதான் அந்த க்ளோ. இங்க இருந்து பார்க்கும்போது இங்க பாரு, இங்க இருந்து பார்க்கும்போது நாங்களே செஞ்ச பானை அப்படிதான் இருக்கும். பானை கரெக்டா இருக்கு. நீங்க இதுதான் எங்களோட டீம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்ட் அதான் அந்த ரவுண்ட் மட்டும் தான் அப்படி இருக்கு. ரெபேகா நானு எல்லாரும் தான். பானைலாம் கரெக்டா இருக்குது. ரவுண்ட் மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்குது. பொங்கல் விழா கொண்டாட் 360 டிகிரில எடுத்தோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் தெரியும் தெரியுமா? அந்த மாதிரி தெரியுது. கலாய்ச்சிருக்காரு எல்லாரையும். ஓகே, பானை இல்ல அந்த மேல போட்டிருக்கீங்கல்ல ரவுண்ட், அந்த ரவுண்ட் மட்டும் அந்த மாதிரி தெரியுது. அது ஒண்ணு இல்ல, பொங்கல் வளைச்சிட்டு இருக்குது ஃபுல்லா. பொங்கல் வளைஞ்சிடுது. வெயிட் தாங்க முடியாம சாஞ்சிடுச்சு. தாமரை மேல வைக்கவோ அப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சரி அதெல்லாம் விடுதுக்கா. அதுனா உன் பொங்க பானையில இருந்து ஒரு காத்தாடி ஒண்ணு வெளில போகுதுன்னா காத்தாடி அது காத்தாடி விடணும். ஓகே ஓகே, அர்த்தம் எதை போட்டாலும் ஒரு அர்த்தம். மாடி மாடி இல்ல 6 மாடுங்க சேர்த்து போட்டதுனால வேளாண்டியா இல்ல 6 மாடு 6 ஆமா 6 பேர் போட்டீங்களா? 6 மாடுங்க சேர்ந்து வரதுனால வாடான்னு விட்டுட்டோம் நாங்களே. இடம் பத்தல. எல்லாம் ரெபேக்கா சொன்ன மாதிரி பல்கா இருக்கிறீங்க, அதனால ஒர்க் அவுட் ஆகாது. அதான் பல்க் மாடா தான் வரைவோம் நம்ம. அது பேர் அந்த சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குது. நிஜமாலே சூப்பரா இருக்குது. கொஞ்சம் இந்த ரவுண்டு தான்ப்பா, மத்ததெல்லாம் கரெக்ட். இந்த ரவுண்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படி. அதுதான் அதை கரெக்ட் பண்ணு பாரு நிஷா. ஓகே தான். இதுக்கப்புறம் நம்ம பண்ணா டைம் இருக்காது, வேலைக்கு ஆகாது. நம்ம எல்லாம் முடிஞ்சிருக்காது.
அழகா இருக்கு, இது அழகா இருக்கு. அதை விட இது அழகா இருந்தது. ஃபாதர் சுத்தி சுத்தி வந்து நின்றாரு. டக்குன்னு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வந்துட்டாங்க. ஒரு நிமிடம் நீங்க முடிச்சுட்டு உங்க கோலத்துக்கு வெளியே நில்லுங்க. கரெக்டா 6 மணிக்கு நாங்க நடுவர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தீர்ப்பினை வழங்குவார்கள். நான் சொல்லிட்டேன் 5. இப்பவே சொல்லிடுவாங்களா ரெபேக்கா, இல்ல லேட் ஆகுமா? இந்த கோலத்தை நம்ம 5 வழிகளை தீர்ப்பிடுகிறோம். 1 மையப்பொருள், 2வது நிறைவு, 3வது பங்கேற்பு, குழு பங்கேற்பு, 4வது படைப்பாற்றல், 5வது மறைந்த கோலத்திற்கான விளக்கத்தை நீங்கள் வழங்கலாம். இதன் அடிப்படையில் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். இப்ப நான் நடுவர்களை அறிமுகப்படுத்த அன்போடு நம் 3 நடுவர்களை அழைக்கிறேன். ரெபேக்கா, அவங்க என்னென்னலாம் சொல்றாங்க பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? சோஃபிகா பாரு என்ன மாதிரி சொல்றாங்க. அப்படியா? சரி, தலைவி பாப்போம். தலைவி தலைவி யார் தெரியுமா? எங்க தலைவி. தலைவி அந்த பக்கம் பார்த்துட்டு யோசிச்சுக்கிறாங்க நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு. டீச்சர் வேற. ஓஹோ, அப்படியா? டீச்சரா? அப்ப சரி. நம்பர் 3 இது ரோல் நம்பர் இல்ல, 3rd கண்டஸ்டன்ட் அவங்களோட கோலம் இது. நன்றியின் விழா. கடவுள் படைத்த கடவுள் அடுத்தது கொடுத்த 4th எல்லா வகையான வளங்களுக்கும் நன்றியை Contestant தெரிவிக்க 4 இந்த விழால அவங்களோட கோலம் இது. நாங்க போட்டிருக்கோம். இயற்கையோட பெருமையை நம்ம உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து Contestant இந்த 5 இயற்கையை பாதுகாத்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லு. இது அவங்களோட கோலம். எல்லாமே பொங்கலை பேஸ் பண்ணி பானையா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன இருக்குது? ஓகே, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய கொடி போட்டாங்க. 6th கண்டஸ்டன்ட் இவங்க தான் பொங்கலை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு மாடு, பொங்கல் பானை, ஒரு லேடி தானே அது? வாழ்த்துக்கள். இது என்னது இது? லேடி தான். அண்ட் தென் கரும்பு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம தொடக்கணும்ல கூறியது போல தென் 7th கண்டஸ்டன்ட் உணவுதான் முதல்ல மெயின். இது 7th கண்டஸ்டன்ட். இவங்களும் மாடு போட்டிருக்காங்க. 2 பொங்கல் மயில் போட்டிருக்காங்க லேடிக்கு பதிலாக. மேலே டாப்பில் உழவர் இருக்கார் பாருங்க. ஓகே, இயற்கையோடு இணைந்த தமிழர் வாழ்வு இருக்கு பாருடா, அங்க இருக்கு பாருடா வாஷ் மிஷின் அங்க அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கு பாரு, அங்க இருக்கு பாரு. இப்போ இந்த 7 கண்டஸ்டன்ட்ல யார் அது வின் பண்ணுவாங்கன்றது தான் விஷயமே. லாஸ்ட் இயர் நாங்கள் பண்ணலை, அதுக்கும் முந்தின வருஷம் வந்தோம், வின் பண்ணோம். லாஸ்ட் இயர் பாப்பாவோட மேரேஜ்ன்றதுனால அதை நாங்கள் வரல. கண்டஸ்டன்ட் 1 அவங்க பண்ணது.